உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவின் உச்சத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு. இவர் நடிப்பில் அரை டசன் படங்கள் ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படி இருக்க இவர் தற்போது ஸ்கெட்ச் விஜய் சந்திர இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக ராஷி கண்ணா நடிக்கிறாங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்த இடத்தில் தான் தெலுங்கு நடிகர் சாய் தரம் தேஜ் படப்பிடிப்பும் நடந்திருக்கு. அப்போது விஜய் சேதுபதியை ராஷி கண்ணா சாய் தரம் தேஜிடம் அறிமுகப்படுத்த அவரு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் ஏராளம். பிரபல கிரிக்கெட் வீரர் ஒருவர் நானும் அந்த லிஸ்ட்ல இருப்பதாக நெகிழ்ச்சியா கூறியிருக்காரு. தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் விஜய் சங்கர் விஜய் சேதுபதியை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது எடுத்த புகைப்படத்தை ட்விட்டர்ல பதிவிட்டுள்ள அவர் மக்கள் செல்வனை சந்தித்ததில் மகிழ்ச்சி, ஃபேன் பாய் மொமெண்ட் என குறிப்பிட்டிருக்காரு. இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர். இவரை எல்லோருமே மக்கள் செல்வன் என்றே அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவருடைய யதார்த்தமான பேச்சு மற்றும் நடிப்பு எல்லோரையும் கவர்ந்து விட்டது என்று சொல்லலாம். விஜய் சேதுபதி, விஜய் சந்தர், PS ஜனார்தன், வெங்கட் கிருஷ்ணா ரோஹன் ஆகியோரது இயக்கத்துல படங்களில் நடிச்சிட்டு வராரு. இது இல்லாமல் தெலுங்கில் சிரஞ்சீவியின் சைரா மற்றும் மலையாளத்துல மார்கோனி ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இந்நிலையில் விஜய் சேதுபதி புதிய படத்திற்கு திரைக்கதை மற்றும் வசனங்கள் எழுதிட்டு வராரு. இந்த படத்தை தளபதி விஜயின் சித்தி மகன் விக்ராந்த் சகோதரர் சஞ்சீவ் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் நெருங்கிய நண்பர்களான விக்ராந்த், விஷ்ணு விஷால் இணைந்து நடிக்கிறாங்க. விஷ்ணு விஷால் விஜய் சேதுபதி உருவாக்கும் படத்தில் நடிப்பதை உறுதி செஞ்சிருக்காரு. விக்ராந்த் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கலாம். விக்ராந்த் தற்போது பக்ரீத் மற்றும் சுட்டு பிடிக்க உத்தரவு ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. விஷ்ணு விஷால் வெண்ணிலா கபடி குழு 2, ஜகஜால கில்லாடி, ஹாதி மேரா சாதி ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் இப்போதெல்லாம் நிறைய இளம் இயக்குநர்களின் ஆசை நிறைவேறிட்டு இருக்கு. எப்படி என்றால் ரஜினியின் தீவிர வெறியன் என்றே கூறலாம். கார்த்திக் சுப்ராஜிற்கு அவரையே இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து விஜயின் தீவிர ரசிகராக தன்னை அடையாளப்படுத்தும் அட்லிக்கு 3வது முறையாக தளபதியை இயக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, விஜயின் திரைப்படத்துல மிக முக்கியமான படம். இந்த படத்தில் விஜயின் மகளாக நடிகை மீனாவின் மகள் நயனிகா நடிச்சிருந்தாங்க. இதில் நடித்ததன் மூலம் நயனிகாவிற்கு என்றே பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உண்டாகி இருந்தது. விஷயம் அது இல்ல. இந்த படத்தில் விஜய் சமந்தாவிற்கு பிறக்கும் கைக்குழந்தை தற்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த புகைப்படம் இதோ. இந்த படம் தான் இணையத்துல பலரையும் வியக்க வச்சிருக்கு. அட்லி விஜய் கூட்டணியில் வந்த 2 படங்களுமே செம ஹிட் ஆகிருக்கு. புதிய படம் தயாராகிட்டு வருது. இந்த நிலையில் விஜய் ரசிகர்களுக்கு அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் காத்துட்டு இருக்கு. அதாவது வெற்றி சினிமாஸின் அடுத்த வாரம் விஜய் அட்லியின் ஸ்பெஷல் படமான தெரி திரையிடப்பட இருக்காம். இந்த படத்தை தற்போது பெரிய அளவுல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படம் ரசிகர்களிடமும் வசூலிலும் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படத்தை தெலுங்கு ரீமேக் செய்வதற்கான பேச்சுவார்த்தை சில மாதங்களாகவே நடந்துட்டு வருது. இந்நிலையில இந்த ரீமேக்கிற்கான தகவல்கள் தற்போது கிடைச்சிருக்கு. அதன்படி இந்த ரீமேக்கில் விஜயின் ஹீரோ கதாபாத்திரத்தில் தெலுங்கு முன்னணி நடிகர் ரவி தேஜா நடிக்க இருக்காராம். கன்ரேகா பட இயக்குனர் சந்தோஷ் ஸ்ரீனிவாஸ் இயக்க உள்ள இந்த ரீமேக் படத்துல முதலில் பவன் கல்யாண் நடிக்க இருந்தாரு. ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால வாய்ப்பு ரவி தேஜா பக்கம் சென்றது. மேலும் விஜயின் துப்பாக்கி, கத்தி ஆகிய படங்கள் ரீமேக் செய்யப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்போதும் வந்த தெரி படத்திற்கு இப்போதும் ஸ்பெஷல்கள் வந்து கொண்டுதான் இருக்கு.